பாப்பா இங்கே வெளியே வந்து பாரு, செம மழை பெய்யுது. அக்கா, நான் மழை தண்ணி குடிக்க போகிறேன். என்னது, ரெயின் வாட்டர் அப்படியே குடிக்க போறியா? ஒரு நிமிஷம் இரு, அதில் என்ன இருக்குன்னு நான் பார்த்து சொல்கிறேன். முதல்ல ரெயின் வாட்டரை நம்ம கலெக்ட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் அதை மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு அதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நார்மலாக ரெயின் வாட்டரை பாயில் பண்ணி குடிக்கலாம். ஆனால் வெறுமனை குடித்தா அதுதான் பிரச்சனையே. ஆமாங்க, நம்ம ஃப்ரெஷ்ஷாக கலெக்ட் பண்ண ரெயின் வாட்டரில் நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும். அதாவது அமீபா அண்ட் பாரமீசியம் போன்ற பாரசைட்ஸ் அதிகமாக இருக்கும். இது போக பல பாக்டீரியா போன்ற நுண்ணுயிரிகளும் இருக்கும். இதனால தான் நான் சொல்கிறேன், எப்போதுமே ரெயின் வாட்டரை நீங்கள் குடிக்கணும்னு நினச்சா நல்லா பாயில் பண்ணிவிட்டு குடிங்க. இதை விட நம்ம ஸ்டோர் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அதில் நிறைய நெமட்டோட்ஸ் வளரும். இது நம்ம இன்டெஸ்டைனில் போய் ரொம்ப மல்டிப்ளை ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே, இந்த மாதிரியான நுண்ணுயிரிகள் பற்றிய பல தகவலுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.